ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன்னை காண நீ இருக்கும் இடத்திற்கே உன் சாயப்பா வந்துவிட்டேன். நான் கூறுவதை சற்று பொறுமையுடன் கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை இன்றுடன் விட்டுவிடு. உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக மாற்றித் தருவேன். கவலை வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் உன் எதிர்காலமும் சிறப்பாகவே மாறும். தோல்வியை நினைத்து கவலைப்படும் என் குழந்தையே, தோல்வியை கடக்காமல் எவராலும் வெற்றியை அடைய முடியாது. துன்பங்களை தாண்டி செல்லாமல் எவராலும் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இவ்வாறு வாழ்வில் ஒன்றுக்கொன்று எதிராகத்தான் வரும். அவற்றை ஒன்றை தாண்டி சென்றால்தான் மற்றொன்றை அனுபவிக்க முடியும். இதுவே வாழ்வின் நிதர்சனம். இதை ஒவ்வொரு மனிதரும் சற்று புரிந்து கொள்வது அவசியம். வெற்றியோ தோல்வியோ, இன்பமோ துன்பமோ அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வாழ பழகினால் நிச்சயம் வாழ்க்கை இன்பமயமாக மாறும். என் குழந்தையே, உன் வாழ்வில் நிகழ்ந்த துயர நிகழ்வுகளை எண்ணி வருந்தாதே. நிகழ்காலம் உன் கையில்தான் உள்ளது என்பதை ஒருபோதும் மறவாதே. உன் நிகழ்காலத்தை மாற்றியமைக்கும் சக்தி உன்னிடம் மட்டுமே உள்ளது. கடந்த காலத்தையே எண்ணி வருந்தி கொண்டிருக்க அவசியம் எதுவும் இல்லை. உன் விதியை மாற்ற நீ மனம் வைத்தால் மட்டுமே போதுமானது. என் செல்ல குழந்தையே, இன்னும் சில காலங்களில் உன்னை மதிக்காதவர்களும் உன்னை தேடி வந்து மதிப்பார்கள். உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் அனைவரும் உன் வளர்ச்சியை பார்த்து நிச்சயம் ஆச்சரியமடைவார்கள். இன்னும் சிறிது நாட்களில் உன் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உன்னை ஏமாற்றியவர்கள் முன்னரே உன்னை நன்றாக வாழ வைக்கப் போகிறேன். அதுவரை நீ சற்று பொறுமையோடு காத்திரு என் செல்வமே. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னை வீழ்த்த நினைப்பவர்களின் ஆயுதம் எதுவென்றால் உன் மனதை சிதைப்பது ஒன்றுதான். ஆதலால் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொண்டால் எவராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது. என் செல்வமே, யாரொருவர் மிகப்பெரிய இலக்கை வைத்து கொண்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயம் தடைகள் வரத்தான் செய்யும். அவர்கள் அதை எதிர்கொண்டால் மட்டுமே அந்த மிகப்பெரிய இலக்கை சாதிக்க முடியும். ஆதலால் உனது இலக்கும் மிகப்பெரிய இலக்கு என்று நான் அறிவேன். அதை நிறைவேற்றி தருவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயம் உன்னை தேடி வரும். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அதில் சற்றும் பின்வாங்காதே. உனக்கு துணையாக உன் சாயப்பா இருக்கிறேன். ஆதலால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி வரும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை பற்றிய உன் எண்ணமே உனக்கு மிகவும் முக்கியமானது. என் குழந்தையே, நீ சாதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு தயக்கமும் பயமும் உன் அருகில் கூட வரக்கூடாது. அதை என்றும் நீ நினைவில் வைத்து செயல்படு. உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உனக்கு தயக்கமும் வேண்டாம், இனி பயமும் வேண்டாம். ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் சொற்களின் மீது நீ முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ போராடி தோற்றால் கூட அது வெற்றிக்கு சமமானதே. ஆதலால் தோற்பதை நினைத்து கவலை கொள்ளாதே. தோற்றால் மீண்டும் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்கட்டும். கூராக தீட்டப்படாத ஆயுதமும் அறிவும் எதையும் எட்டப்போவதில்லை. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். குழந்தையே, உன் வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள். இல்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் பயனில்லாமல் போய்விடும். உன்னை சுற்றி 1000 தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து முன்னேறி செல்.
உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் இருப்பேன். நீ எதை கனவு காண முடிகிறதோ நிச்சயம் உன்னால் அதை அடையவும் முடியும். கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தால் நீ அதை கடந்து சென்று கொண்டே இரு. சாமர்த்தியம் உனக்கு இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். தைரியம் உனக்கு இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல, அதை முயன்று அடைவது. நீ முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உன்னை கைவிடுவதில்லை. உன் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. நீ ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எதற்காகவும் தயங்காதே. தயக்கம் தடைகளை உருவாக்கும், இயக்கம் மட்டுமே தடைகளை உடைக்கும். நீ அடைய வேண்டிய இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் உன்னை சுற்றி சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறிக்கொண்டே இரு. வெற்றி உன்வசமாகும். துன்பங்கள் துரத்தினாலும் சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதே தன்னம்பிக்கையுடைய மனிதனுக்கு அழகு. சவால்கள் மேல் ஏறி சவாரி செய்வதே வெற்றிக்கான சிறந்த வழி. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலமும் உன்னை வரவேற்கும். உன்னை தவிர உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பயம் மற்றும் தயக்கம் இவை இரண்டையும் நீ தூக்கி போட்டு விடு. வெற்றி உன் காலடியில் நிச்சயம் கிடைக்கும். என் செல்வமே, உனக்கான அடையாளத்தை உலகம் அறியும் வரை உன்னை பற்றிய விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். என் செல்வமே, உன் வாழ்வில் விரைவில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது என்று எப்போதும் நம்பிக்கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு. உலகம் உன்னை நிச்சயம் கண்டறியும். வெற்றிக்கான திறவுகோல் தடைகளில் அல்ல, இலக்குகளில் கவனம் செலுத்துவதே ஆகும். தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன் மற்றவர்களின் நம்பிக்கையையும் பெறுகிறான். நீ இன்று செய்யும் சின்ன சின்ன முயற்சியானது நாளை மாறும் வெற்றியின் ஆணிவேர்கள் ஆகும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றிக்கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலி ஆகிறான். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் என்பதை மறந்து விடாதே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கு அல்ல. இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாயிராம்.